ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பித்ரன். இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் நாளைக்கு விடுவிக்கப்பட இருக்கார் அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு. இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை திரும்ப கொண்டு வரும் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை அப்படின்னு மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானப்படை பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகள் முகாம்களை அழிச்சது. இதையடுத்து நேற்று காலை இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் விமானங்களை இந்திய விமானப்படை தாக்கி அழிச்சிருந்தாங்க. இந்த பதில் தாக்குதலின் போது இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டார். இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் பதற்றமான சூழ்நிலை உண்டாச்சு. பாகிஸ்தான் வசமுள்ள வீரர் அபிநந்தனை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய உறவினர்கள், கிராமத்தினர் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துட்டு இருந்தாங்க. மத்திய அரசும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த நாட்டு தூதரகத்திட்ட வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை திரும்ப கொண்டு வரும் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை அப்படின்னு மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அபிநந்தனை உடனடியாக நாட்டுக்கு திரும்ப அனுப்பவே பாகிஸ்தான் கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் பயங்கரவாதிகள் மீது பாகிஸ்தான் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தொலைபேசி வாயிலாக பேச இருக்கிறதா அந்த நாட்டு அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை நாளைக்கு விடுவிக்கிறதா பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிச்சிருக்காரு. நல்லெண்ண அடிப்படையில் எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாமல் அபிநந்தனை விடுவிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரம் தற்போது விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை அப்படின்னு முப்படைகளுடைய தளபதிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு மொத்த இந்தியாவும் எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் தான் அபிநந்தனுடைய விடுதலை உறுதியாகியிருக்கு.